வணக்கம் தோழர்களே. கொஞ்சம் கசப்பாயிருந்தாலும் திருவள்ளுவர் ஒரு உண்மையை பளார்னு அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்கார். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். அதாவது, நீங்க எவ்வளவு நல்லவரா வேணா இருங்க, ஆனா உங்ககிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகம் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காது, குப்பை மாதிரி தூக்கி போட்டிடும். நம்மள நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். சார், நான் நேர்மையா இருக்கேன், மாடு மாதிரி உழைக்கிறேன், ஆனா என் கையில காசு தங்க மாட்டேங்குது, கடன் கழுத்த நெரிக்குது, ஆனா அந்த ஏமாத்துக்காரன் ஜாலியா இருக்கானே, இது என்ன நியாயம்? உண்மையை சொல்லட்டுமா, பணக்காரன் ஆகிறதுக்கு கடின உழைப்பு மட்டும் பத்தாது. ஏன், கழுத கூட தான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்குது. அது கோடீஸ்வரன் ஆயிடுச்சா? இல்ல, அது சுமக்கிற பாரம் தான் கூடுதே தவிர சம்பளம் கூடல. பணக்காரனாக ஒரு தனி வித்தை இருக்கு. அது பள்ளிக்கூடத்துல சொல்லித்தரல, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தரும் வள்ளுவரும் அதை உடைச்சு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பணக்காரர்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத அந்த பண ரகசியங்களை பார்க்க போறோம். குறிப்பா இதுல வரக்கூடிய 3வது ரகசியம், நாம எல்லாரும் தினமும் தெரியாம பண்ற ஒரு பெரிய தப்பு. அதை திருத்திக்கிட்டாலே போதும், பணம் உங்க கையில தங்க ஆரம்பிக்கும். வீடியோவோட கடைசியில ஒரு முக்கியமான போனஸ் டிப் இருக்கு, அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க, முதல் ரகசியத்தை உடைப்போம். கதை இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ராஜா, அவர் பேரு ஆதித்யன்னு வச்சுப்போம். அவருடைய கஜானா காலியாகிக்கிட்டே வருது. எவ்வளவு வரி போட்டும் செல்வம் தங்க மாட்டேங்குது. ராத்திரி தூக்கமில்ல. கடைசியா காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்த புத்தரை தேடி ஓடினார். புத்தரே, நான் ஒரு தோற்றுப்போன ராஜா, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா என் கையில காசு நிக்கவே மாட்டேங்குது. தண்ணீரை பிடிச்சு வைக்கிற மாதிரி வழிக்கிட்டு போகுது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு அழுதுகிட்டே கேட்டார். புத்தர் அமைதியா சிரிச்சார். பக்கத்துல உடைஞ்சு போயிருந்த ஒரு பானையை எடுத்தார். மன்னனே, இந்த பானையில தண்ணி பிடிச்சா என்னாகும்னு கேட்டார். ராஜா சொன்னார், தண்ணி நிக்காது சாமி, அதுல பெரிய ஓட்டை இருக்கு. புத்தர் கேட்டார், அப்போ தண்ணி மேல தப்பா இல்ல பானை மேல தப்பா? புத்தர் சொன்னார், மன்னனே, உன் பிரச்சனை உன் வருமானம் இல்லை, உன் வாழ்க்கை முறைங்கிற ஓட்டை, அதாவது லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். இன்னைக்கு நம்மள 90% பேர் பண்ற தப்பு இதுதான். 10,000 சம்பளம் வாங்குறப்போ ஒரு பழைய பைக் ஓட்டுவோம், ஆனா சம்பளம் 20,000 ஆன உடனே புது பைக் இஎம்ஐ வரும். வருமானம் ஏற ஏற நம்ம செலவுங்கிற ஓட்டைய நாமளே பெருசு பண்ணிக்கிட்டே போறோம். இப்போ அந்த ரகசியங்களை வரிசையா பார்ப்போம். இது வெறும் விஷயம் இல்ல, உங்க வாழ்க்கையை மாத்தப் போற ஆயுதங்கள். 1. ஓட்டை பானை. வருமானம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு மிச்சப்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். 2. உங்களிடம் இருக்கும் பணத்தை செலவு செய்வது என்பது கோழியை அடித்து சாப்பிடுவது போல. அதை முதலீடு செய்து முட்டை போட வைப்பதுதான் புத்திசாலித்தனம். பணத்தை சாப்பிடாதீர்கள், வளருங்கள். 3. பல பேர் ஒரே நாளில் பணக்காரனாக நினைக்கிறாங்க. காளான் ஒரே நாளில் வளரும், உடனே அழியும். ஆனா ஆலமரம் வளர காலமாகும், ஆனா தலைமுறைக்கும் நிழல் தரும். பண விஷயத்தில் அவசரப்படாதீங்க, பொறுமையா முதலீடு செய்யுங்க. 4. கடன் வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற நினைப்பது காலில் கல்லை கட்டிக்கொண்டு கடலில் நீந்த நினைப்பது போல. கடன் கல்லை சுமக்காதீங்க. 5. ஏமாற்றி சம்பாதிக்கும் பணம் பாலில் கலந்த விஷம் போன்றது, அது மொத்த வாழ்வையும் அழித்துவிடும். நேர்மையா சம்பாதிக்கிற 10 ரூபாய் முறைகேடா சம்பாதிக்கிற 100 ரூபாயை விட மேலானது. 6. நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த். உடம்ப கெடுத்துக்காதீங்க. 7. கையை மூடியே வைத்திருந்தால் எதையும் வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அது உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரும். 8. பணம் சம்பாதிக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா பணத்தை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டா அது அறிவு. பணம் இன்று இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். ஆனா நீ கத்துக்கிட்ட ஒரு ஸ்கில், ஒரு நாலேஜ், அது உன் வாழ்க்கை முழுக்க தாங்கும். நீ உன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனாதான் உன் இன்கம் கூட நேச்சுரலி அப்கிரேட் ஆகும். ஒரு எடிட்டரா இருந்தா பெட்டர் எடிட்டர் ஆகணும், ஒரு கிரியேட்டரா இருந்தா நெக்ஸ்ட் லெவல் கிரியேட்டர் ஆகணும். உன் குரோத்தை யாரும் வந்து கட்டி கொடுக்க மாட்டாங்க, நீயே கட்டணும். அடுத்தது, ஒரே ஒரு வழியில் பணம் வருகிறது என்றால் அது பாதுகாப்பில்லை, அது ஒரு இல்யூஷன். வாழ்க்கை அன்பிரிடிக்டபிள். ஒரு நாள் அந்த ஒரு சோர்ஸ் நின்றுட்டா என்ன? அதனால்தான் பல வருமான வழிகள் வேண்டும். ஒரு பக்கம் வேலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உன் டேலண்ட் யூஸ் பண்ணி இன்கம் உருவாக்கணும்.
அது ஃப்ரீலான்ஸ் ஆகலாம், டிஜிட்டல் கண்டென்ட் ஆகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம். நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பணம் வரணுங்கிற நிலைதான் ரியல் growth. அப்போதான் நீ பணத்துக்காக வேலை செய்ய மாட்ட, பணம் உனக்காக வேலை செய்யும். மிக முக்கியமானது, நீ யாரோட இருக்கிறாய் என்பதே நீ யாராக மாறப்போகிறாய் என்பதை தீர்மானிக்கும். சுற்றி இருக்கிற மனிதர்கள்தான் உன் மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க. நெகட்டிவா பேசுறவங்க உன்னை கீழே இழுப்பாங்க. ஆனா ட்ரீம், growth, டிசிப்ளின் இருக்கிறவங்களோட இருந்தா அது உன்னை மேல தூக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்படித்தான் வரும். சரியான சர்க்கிள்ல இருந்தா மோட்டிவேஷன் தேவைப்படாது, அது நேச்சுரலி வரும். சொன்ன மாதிரி இதோ அந்த போனஸ் ரகசியம். தூண்டில்ல சிக்காடிங்க. இன்னைக்கு நிறைய பேர் குவிக் மணி ஆசை காட்டி ஆன்லைன் கேம்ஸ், சூதாட்டம்னு உங்களை கூப்பிடுவாங்க. அது ஒரு தூண்டில் முள். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அங்க கொண்டு போய் விடாதீங்க. நோ கேம்பிளிங். நண்பர்களே, புலி பதுங்கிறது பயத்துல இல்ல, பாயிறதுக்கு. அதே மாதிரி இவ்வளவு நாள் நீங்க பண கஷ்டத்துல இருந்தது தோக்குறதுக்கு இல்ல, இனிமே ராஜாவா வாழறதுக்கு. உங்க வறுமையை, அவமானத்தை எல்லாம் தூக்கி எறியுங்க. இனிமே நீங்க சாதாரண ஆள் இல்ல, உங்க சாம்ராஜ்யத்தை நீங்களே உருவாக்க போற ஒரு ராஜா. தலை நிமிர்ந்து நில்லுங்க, விதியை மாத்துங்க, ஜெயிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன பொரிய பத்த வச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. என் பரம்பரைக்கே நான் தான் முதல் கோடீஸ்வரன் அப்படின்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ ஆம் த கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க பேரை நான் படிக்கணும். முக்கியமா நம்ம எல்லாம் நன்மைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு வெறித்தனமான தத்துவ கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கையேந்தாதீங்க, கொடுத்து வாழுங்க, உழையுங்க, உயருங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.